ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான ஒரு டைம் ட்ராவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ டைம் ட்ராவல் படம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் ஒருத்தா இருக்கும்ல. ஸோ இந்த படத்தோடைய கதை என்னன்னா, நம்ம ஹீரோ தெரியாதனமாக ஒரு தண்ணிக்குள்ளே வலிக்கி விழுந்ததுனால நிகழ்காலத்திலேருந்து ராஜா காலத்துக்கு போயிடுறான். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் அட்டிலையும் பண்ணா, அங்கே இருந்த ஒரு சூழ்ச்சியை எப்படி முறியடிச்சான், அங்கே இருந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சானா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக எடுத்த கதை தான் 2001 ரிலீஸ் ஆன பிளாக் நைட். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு தீம் பார்க்கு தான் காமிக்கிறாங்க. இந்த தீம் பார்க்கோடைய பேரு மெடிவல் வேர்ல்டு. அதுவும் இந்த தீம் பார்க்ல தான் நம்ம ஹீரோ வேலை பார்க்கறான். ஹீரோடைய பேரு ஜமால். ஒரு கிளீனிங் வேலை பண்றான். அப்ப அவனுடைய பாஸ் வந்து, இங்க பாரு, நமக்கு போட்டியா கேஸ்டில் வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு தீம் பார்க் வந்து புதுசா கெட்ட போறாங்க. அது மட்டும் கெட்டிட்டாங்கன்னா நம்ம பிசினஸ்க்கு ரொம்பவே அடிப்படும். அதனால இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நம்ம எப்படியாவது இதை டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஆன்ற மாதிரி கேட்டுட்டு வெளியில வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, டேய், இந்த மாதிரி புதுசா தீம் பார்க் வேற எங்கேயும் கேட்ட போறாங்களாம், அந்த இடத்துக்கு போய் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம் சரியா அப்படின்ற மாதிரி பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற தண்ணி கடி ஏதோ ஒண்ணு தங்கம் மாதிரி மினிங்கிட்டு இருக்குது. இங்க பாரு, தங்கம் இருக்குது, இதை மட்டும் நம்ம எடுத்து வித்தோம்னா எங்கேயோ போயிடலாம்டா அப்படின்னதும் அவனும் ஆமா ஆமா இதை எடுக்க நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நானே கை விட்டு எடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விடுறான். அந்த டைம்ல அந்த இடமே அப்படியே மினுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரிவர்ல இருந்து வெளியில வரான். என்ன இடம்டா இது, நான் எப்படிடா இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வெளியில வரான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு வயசான குடிகாரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருடைய சட்டையெல்லாம் பார்த்ததுமே இவர் ஏதோ ஒரு பார்க்ல வேலை பார்க்கறாரு போல, ஏதோ செட்ல இருந்து வந்திருக்காரு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். யோ, எந்த இடம் அது, எப்படியா நான் என்னுடைய தீம் பார்க்குக்கு போறது அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அவரை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அப்படின்னு பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இவர் எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கத்தி பாக்குறான். ஆனா யாருமே வர்ற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கிறான். சரி ஓகே, அவசரத்துக்கு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வாயோட வாய் வச்சு ஆக்சிஜன் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு பக்கத்துல போறான். பயங்கர பேட் ஸ்மெல் அடிக்குது. யோ, என்னையா நீ பல நாளா பல் வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி வாயில இந்த சென்ட் அடிச்சு விட்டான். சென்ட் அடிச்சதுமே பாத்தீங்கன்னா அவர் கண் முழிச்சிட்டு, டே அப்பா, யாருப்பா நீ தான் என்னை காப்பாற்றினாயா, சோ இன்று முதல் நான் உன்னுடைய அடிமை அப்படின்ற மாதிரி அந்த காலத்து லாங்குவேஜ்ல பேச, என்னையா நீங்க செட்டுக்குள்ள இப்படிதான் பேசிப்பீங்களா, சரி ஓகே, இங்க இருந்து எப்படி நான் ரோடுக்கு போறது, இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது இவரும் ஏதோ சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. உடனே அவரும், நான் உன்னை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க வந்து பார்த்தா காட்டுக்கு சைடுல ஒரு இடத்துல தான் அவர் தங்கியிருக்காரு போல. ஏதோ காட்டு விலங்கையும் பிடிச்சி சமைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, என்னையா நீ கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டியா, எவ்வளவு கேவலமா சமைச்சிட்டு இருக்கிற, ஆமா உனக்கு என்னாச்சு, ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா, அது நான் ராணியை காப்பாற்ற தவறிவிட்டேன், அதனாலதான் எல்லா மக்களும் என்னை வெறுத்தார்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. யோ சும்மாரியா, நீ பேசுறதும் புரியல ஒன்னும் புரியல, சரி ஓகே நான் அங்கிருந்து போறேன், இந்த $2 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த காசை தீக்குள்ள தான் போடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணி இந்த ராஜா காலத்துக்கே வந்திருப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி இப்படி நடந்து ஒரு ஃபார்ம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வரான். சரி ஓகே, எப்படியோ வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏகப்பட்ட குதிரையை வருது. நம்ம ஹீரோ மேல ஏத்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு டைவ் அடிச்சு தப்பிச்சிட்டான். ஸோ இது யாருன்னா, இங்க இருக்கிற ராஜாவுடைய படை தளபதி தான் இவன். ஸோ நம்ம ஹீரோவும், டேய் நில்லுங்கடா, ஏன்டா ஏத்த பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். பார்த்தா அங்க இருக்கிற அரண்மனைக்கு வந்துட்டான். பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது. ஓ, இதுதான் அந்த புதுசா கட்டப்பட்ட தீமா, அங்கதான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை உள்ள வரேன்டா, எப்படியாவது உங்ககிட்ட வேலை கேட்டு இங்கேயே நான் செட்டில் ஆறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பக்கத்துல வரான். அங்க பார்த்தா 2 காவலாளிகள் இருக்காங்க. ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யார் நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நான் யாரா, நான் தான் இதான் பக்கத்துல இருந்து வரேன்ப்பா, அதான் ஒரு பாலடைஞ்ச தீம் பார்க் இருக்குதே இந்த நார்மண்டியில, ஸோ அங்க இருந்து தான் வரேன்ற மாதிரி சொன்னதும், ஸோ அந்த ஊர் பேரை கேட்டதும், நீங்க மெசஞ்சரா, சரி உள்ள போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை தூதுவர்ன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு உள்ள போகிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நல்ல வேலைடா அப்படின்னு உள்ள வரான். உள்ள பார்த்தா அங்க ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதுக்கு சைட்ல ஒரு பப்பட் ஷோ மாதிரி பிளாக் நைட்டை பத்தி அதுல போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த தீம் பார்க்ல இருக்கிற எல்லாருமே வித்தியாசமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணை பாக்குறான். ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அது போக இங்க இருக்கிற இளவரசியோடைய பணிப்பெண் தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோவுக்கு பிடிச்சி போயிடுத்து, இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை அமைதியா பேசிட்டு இருக்காங்க. சரி உங்களுடைய நம்பர் கொடுங்களேன், வீட்டுக்கு போய் கால் பண்றேன் அப்படின்னதும் நம்பர்
நம்பரா, என்னுடைய நம்பர் 9 அப்படின்னும் போது என்னது 9ஆ, நான் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபுல்லுத்தையும் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த படை தளபதி வரான். ஸோ வந்ததுமே அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே தொட்டுக்கிட்டே வரான். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயினையும் வந்து தொட போக ஸோ ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. டேய் என்ன செட்ரா அது, இவ்வளோ கன்றாவியா இருக்கீங்க, உன்னை தளபதி வேஷம் தானே போட சொல்லியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீடா வில்லக்காக்கா அப்படின்னும் போது அந்த தளபதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழை வெளியில் எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் அதையும் பார்த்துட்டு பா என்னமா நடிக்கிறீங்க, என்ன வாழ்றா இது, உண்மையான வாழ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய காரியஸ்தரான பீட்டர் இந்த இடத்துக்கு வரான். வந்து மெசஞ்சர் நீங்க தானே, உங்களை ராஜா உள்ள கூப்பிட்டாரு அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அடுத்தது நேரா த்ரோன் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்கதான் ராஜாவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜா பக்கத்துல இளவரசியும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ராஜா நம்ம ஹீரோவை பார்த்து நீர் தான் நார்மண்டியிலிருந்து வந்த மெசஞ்சரா, ஸோ என்ன நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அங்க இருக்கிற டியூக் என்னுடைய பொண்ணை எப்போ கல்யாணம் பண்ண வருவாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அதுவா, அது செவ்வாய்க்கிழமை வந்துருவாரு அப்படின்னு சும்மா அடிச்சு விட ராஜாவும் இதை நம்பி பரவாயில்ல மெசஞ்சரே, நீர் நல்ல காரியம் கொண்டு வந்தீர், அதுக்காகவே இப்போ என்ன பண்றீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாடு மது பொண்ணுங்கன்னு எல்லாமே உங்க வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க அந்த பீட்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது இந்த அரண்மனையை சுத்தி காமிச்சிட்டே போறான். ஹீரோவும் சூப்பரா கட்டியிருக்கீங்கப்பா, கண்டிப்பா எங்களுடைய தீம் பார்க்கை விட இது மேல எங்கேயோ போக போகுது, எனக்கும் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சரி இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குது நான் போகணுமே அப்படின்னும் போது இந்த பீட்டரும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உள்ள அனுப்பி விட்றான். உள்ள வந்து பார்த்தா அந்த காலத்து ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. கருமோ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய தீம் பார்க் கட்டியிருக்கீங்க, அதுக்குன்னு அந்த காலத்துல மாதிரியா கட்டி வச்சிருக்கீங்க, வைக்கோல் வச்சிருக்கீங்கடா உள்ள அப்படின்ற மாதிரி பீட்டரை பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ இதை பார்த்த நம்ம ஹீரோ எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா ஒரு கிளர்ச்சியாளரை நாங்க பிடிச்சிருக்கோம், ஸோ அவனுடைய தலையை வெட்ட போறோம், அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறாங்க அப்படின்னு. அப்படியா, இந்த செட்டில் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறீங்களா, சரி வாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து பார்த்தா ஒரு கிளர்ச்சியாளரை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, சரி இதெல்லாம் ஒரு செட்டு போல, இது ஒரு ட்ராமா போல பயங்கரமா நடத்துறாங்களப்பா, சரி சீக்கிரமா தலை வெட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது அங்க அந்த கிளர்ச்சியாளரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. எங்க ராணி சீக்கிரமா வருவாங்க, எங்க ராணி தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், நான் எங்க ராணிக்காக உயிரை கூட விடுவேன்டா அப்படின்னு பேசிட்டு இருக்க, இவனுடைய தலையை வெட்டுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்ததும் தலையை அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு, தலை 2 துண்டா வந்துடுது, ரத்தமும் வந்துடுது. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டுப்பா என்ன மாதிரிடா செட்டு போட்டிருக்கீங்க, பயங்கரமாலாம் செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை கையில் எடுத்து பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையான தலைன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், என்னடா பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல கண் முழிக்கிறான். கூடவே தான் ஹீரோயினும் இருக்கிறாங்க. ஹீரோவை பார்த்துக்க சொல்லியிருந்திருப்பாங்க போல. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமா பேனிக் ஆகுறான். என்ன இடம் இது, நான் எங்க இருக்கேன், இது சண்டே தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா இது ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னும் போது 2001 தானே அப்படின்னு கேட்கும்போது இல்ல 2001, நம்ம 1328 தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் மிரண்டு போய்ட்றான். அப்படின்னா நான் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டேனா, ஐயோ ஐயோன்ற மாதிரி கதறிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உடனே ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த கலகலப்புலயும் ஒரு குதுகுதுப்பு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக கரெக்டா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மெடல் மாதிரி ஒன்று வெளியில எடுக்கிறாங்க. ஹீரோ என்ன இது அப்படின்னு கேட்கும்போது நீங்க கழுத்துல இதே மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்களா, அதை நான் பார்த்தேன், இது நம்மளே மாதிரி கிளர்ச்சியாளர்கள் படையை சேர்ந்தது, ரகசியமா இருக்கிறோம்ல நம்மளே மாதிரியான ஆட்களுடையது அப்படின்னும் போது யோ சும்மாருமா, நானே இதை ஒரு ஸ்டைலுக்காக போட்டிருந்தேன், நீ என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னும் போது சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க எப்படி ராஜாவை கொலை போறீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ராஜாவை சூழ்ச்சி பண்ணி இவன் கொலை பண்ணி ராஜாவை மாறி இருக்கிறான், நியாயப்படி நம்ம ராணி தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், ஸோ சீக்கிரமா அவரை கொலை பண்ணணும், எப்படி கொலை பண்ண போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அட போமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சமாளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டா அங்க பீட்டர் வந்துட்டான். வந்து இந்த மாதிரி ராஜாவனை ரைட் பண்றதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா குதிரை ரைடு போல. ஸோ இந்த கருப்பு குதிரையில தான் நம்ம ஹீரோ ஏறி போகணும். இவன் வேற பயங்கர பயத்துல இருக்கான் இல்லையா, அதனால ராஜாவை பார்த்து நான் உண்மையை சொல்லிட்டுறேங்க, நான் மெசஞ்சர்லாம் கிடையாது அப்படின்னதும் என்னது அப்படின்ற மாதிரி அவரு கேட்கும்போது மெசஞ்சர் தான், அது போக கோர்ட்லயும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ரூட்டை மாற்றி விட்டுறான். ஸோ உடனே அந்த ராஜா பரவாயில்லையே ரொம்ப திறமசாலி தான், சரி குதிரையில ஏறு ரைட் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் அந்த குதிரையில ஏறலான்னு பார்க்குறான். ஆனால் அது பயங்கர அட்டிலையும் பண்ணிட்டு இருக்குது, ஹீரோவெல்லாம் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும், அதனால நம்ம ஹீரோயின் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
எப்படின்னா இந்த அட்டைப்பூச்சிலாம் இருக்குல்ல அதெல்லாம் அவனுடைய மேலே விட்டு தான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ அப்படியே பயத்தில் எழுந்திருக்கிறான். என்னங்க இங்க அந்த காலத்துலலாம் இவ்வளோ வினோதமாக நடந்துட்டு இருந்துச்சு, நான் சீக்கிரமா அந்த லேக்குக்கு போகணும், அது மூலமாக தானே நான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது எந்த லேக் எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அது ஒரு லேக்குங்க, அது மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். அந்த லேக் பக்கத்தில் கூட ஒரு தெரு தான், அவனுடைய பேரு கூட நோல்ட்டுன்ற மாதிரி சொன்னான் அப்படின்னதும் இந்த பேரை கேட்டதுமே ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் உயிரோட தான் இருக்காரா, அவர் செத்துருக்கணுமே நேரத்துக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு பீட்டர் வரா. வந்து இந்த மாதிரி ராஜா அவங்கள டின்னருக்கு கூப்பிட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு அதுலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு இதான் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு பின்னாடி இருந்து சைகை காமிக்க உடனே நம்ம ஹீரோ சரி டின்னர் தானே வாரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ பயங்கர கிராண்டாக இருக்குது, விதவிதமாக சாப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க அதை எடுத்துக்கிற முறைலாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த டைமில் ராஜா இருந்துக்கிட்டு டேய் ஹீரோ, உன்னுடைய உடம்புக்குள்ள தான் நிறைய திறமையை ஒழிச்சு வச்சிருக்கிய, ஒரு டான்ஸ் ஆடு பார்க்கலாம் அப்படின்னதும் ஹீரோ வந்து இந்த காலத்து மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆடுறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அங்கே இந்த மியூசிக்லாம் போடுவாங்கல்ல அவங்க கிட்ட போய் இவனுக்கு ஏற்ற மாதிரியான டியூன் போட்டு மியூசிக்கு சேர்ந்த மாதிரியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிருது. கடைசியில் ராஜாவே வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோவா அப்படியே ஜாலியாக ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ராஜாவுடைய பொண்ணான அந்த இளவரசி வந்து டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. ஆனால் இதை இந்த படத்தளபதி பார்த்துட்டு டேய் எப்படிரா நீ இளவரசிக்கு கிஸ் பண்ணலாம், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ஐயோ ஆளை விட்றா சாமி, நான் இல்லடா அவதாண்டா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஒரு இடத்துல லாக் ஆயிட்டான். அந்த டைம்ல இந்த சைடு கீழே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரகசியமா ஒரு பண்ணை வந்து 2 கிளர்ச்சியாளர்கள் கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் ராஜாவை கொலை பண்ண தான் இங்க வந்திருக்காங்க போல. அவங்களும் அந்த பண்ணை வாங்கிட்டு அப்படியே நேரா ராஜா கிட்ட வராங்க. பார்த்தா அந்த பண்ணுக்குள்ள கத்தி இருக்குது. இங்க மேல நம்ம ஹீரோ வந்து பால்கனியில மாட்டிருக்கான் இல்லையா, அவனை கரெக்டா அந்த தளபதி கத்தி எடுத்துட்டு சொருவலான்னு வரும்போது இவன் மேல இருந்து ஒரு கயிறை பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ணி நேரா ராஜா மேலேயே வந்து விழுந்துட்டான். ஸோ இந்த டைம்ல 2 பேரும் கொலை பண்ண வந்திருந்தாங்கல்ல அவங்களும் வசமா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ராஜா மேல விழுந்து ராஜாவை காப்பாத்திட்டான். அவ்வளவுதான், உடனே அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவை ராஜா வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க, ஸோ நீங்க தூதுவர் மட்டும் கிடையாது, என்னுடைய கார்டியனும் நீங்க தான். ஸோ என்னுடைய உயிரை காப்பாத்தினதுனால உங்களுக்கு நான் நிறைய பரிசு தர போறேன், நிறைய லேண்ட், நிறைய பொண்ணுங்க, முக்கியமா சேஃப்டிக்கான ஹெட்டாவே நீங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இந்த படை தளபதிக்கெல்லாம் பொறாமையா இருக்குது. இருந்தாலும் என்ன ராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இங்க நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது தடிக்கு விழுந்த இடம்லாம் தங்கமா கிடைக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அந்த ஆஃபரை ஏத்துக்கிறான். ஸோ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவை கையில பிடிக்க முடியல. அவனுக்கு தேவையான ஆட்கள்லாம் வாங்கி அவங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கறதும் ஜாலியா அந்த அரண்மனைக்குள்ள சுத்துறதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ராஜா வந்து ஹீரோவை கூப்பிட்டு விடுறாரு. ஹீரோவை என்னன்னு வந்து பாக்குறான். பார்த்தா ஒரு திருடனை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. பிடிச்சு வச்சுட்டு நம்ம ராஜா வந்து ஹீரோவை பார்த்து இவன் என்னுடைய தோட்டத்திலே திருட வந்திருக்கிறான், நீங்க என்ன சேஃப்டி அமைச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க, இவனை சீக்கிரமா பிடிச்சி இவனுடைய தலையை அறுத்துருங்க அப்படின்னும் போது அந்த திருடன் வந்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னதும் ஹீரோவே சாக்காகிறேன். என்னடா திருடினதுக்கே தலையை வெட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூப்பிட்டு வந்து அப்பா என்கிட்ட காசு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்து அங்கிருந்து தப்பிக்க விடுறான். அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. இந்த ராஜா வந்து நம்ம ஹீரோவுக்காக ஹீரோயினை நைட்டு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க வந்து ஹீரோயின் அப்படியே ஹீரோ மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன், அதனால தான் உன்னை இந்த மாதிரி முறையில கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆனா வெளியில வந்து 2 கார்ட்ஸ் வந்து அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்றது பாக்குறதுக்காக. ஸோ அவங்கள ஏமாத்தணும் இல்லையா, அதனால ரொமான்ஸ் பண்ற மாதிரி பயங்கரமா சத்தம் விட்டுட்டு என்னங்க அந்த ராஜா திருடினதுக்கே தலை வெட்டுறாரு, அப்போ உண்மையான மெசேஞ்சர் வந்தா என்னுடைய கதை முடிஞ்சிடும், ஸோ சீக்கிரமா இந்த அரண்மனையை விட்டு நான் தப்பிச்சு போகணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னதும் என்னங்க பேசுறீங்க நீங்க தான் ராஜா கிட்ட க்ளோஸ் ஆகிட்டீங்க, ஸோ நீங்க நினைச்சா மட்டும்தான் ராஜாவை ஈஸியா கொலை பண்ண முடியும், ஸோ நம்மளுடைய கிளர்ச்சியாளர்களுடைய படைக்கு நீங்க தான் பொறுப்பேற்று ராஜாவை கொலை பண்ணணும் அப்படின்னும் போது அட போமா என்னாலாம் முடியாது, நானும் அதுக்கு கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து இதனால கோவப்பட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஹீரோவும் ஒன்றும் பண்ணல, அப்படியே நைட் ஆகுது, தூங்கிட்டான். அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறா. அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்து படுத்துக்கிறா. ஸோ ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயின் தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா பார்த்தா அது ஹீரோயின் கிடையாது, அந்த இளவரசி. கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ பயந்த மாதிரியே உண்மையான மெசஞ்சர் நார்மண்டியில இருந்து வந்துட்டான் போல. ஸோ இதை பார்த்த ராஜாவுக்கும் கொஞ்சம் உண்மை தெரிய வர எங்கடா அந்த ஹீரோ அப்படின்னு கோவத்துல ஹீரோடைய ரூம் வந்து திறந்தா உள்ள வந்து பார்த்தா ஹீரோவும் அந்த இளவரசியும் இருக்காங்க.
இப்போ தான் நம்ம ஹீரோவை இளவரசியை பார்த்து சாக்காகிறான். இப்போ அந்த மெசஞ்சரும் இந்த இளவரசி இப்படி இருக்கிறத பார்த்துருப்பான் இல்லையா, அதனால எங்க நாட்டு டியூக்லாம் இந்த மாதிரி ஒரு இளவரசியெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளோதான், ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே என்ன பண்றானா, ஹீரோவையும் தலைவெட்டணும், அவனை பிடிச்சி கூண்டில் போடுங்கடா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோ பயந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டான். இங்கே கூண்டில் அடப்பட்டிருக்கிறான். அப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் 2 பேர் மாட்டிருப்பாங்க இல்லையா, ராஜாவை கொலை பண்ணும்போது அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்காக இருந்திருந்தேன்னா நாங்கள் அவரை கொலை பண்ணியிருப்போம்டா, எல்லாமே ஒன்னால தான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டியூக்கு கல்யாணம் பண்ணுற மேட்ரை மட்டும் எப்படியோ முடிச்சு விட்டியே. ஏன்னா அவர் கூட மட்டும் சேர்ந்து இருந்தாருன்னா இந்த ராஜா வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான். ஸோ இப்போ அவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காததுனால இப்போ அவன் ஒரு மொக்க ராஜா தான், எப்படியாவது அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெஜண்டான பிளாக் நைட்டோடைய கதையை சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு கிரேட் வாரியர் ஒருத்தர் இருந்தான். அவன் என்னைக்குமே உண்மை பக்கத்தில் தான் நின்னான். என்னதான் ராஜா வந்து நிறைய காசு கொடுத்து அவனை வாங்க பார்த்தாலுமே அவன் உண்மை பக்கம் தான் நின்னான். அந்த அளவுக்கு ஒரு நல்லவன். இப்படி இருக்க அந்த பிளாக் நைட்டை ஒரு நாள் ஒரு டிராகன் வந்து விழுங்கிடுச்சு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா, அந்த டிராகனுடைய வயிற்றை கிழிச்சு வெளியில் வந்தான். இது மூலமா அவனுக்கு பிரீத்திங் ஃபயர் மாதிரியான ஒரு சக்தி கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அடா போங்கடா, என்னடா கதை இது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவை தலைவெட்டுறதுக்காக வெளியில் இழுத்துட்டு வராங்க. ஸோ ஹீரோவும் இவங்களை என்ன பண்ணுறது, எப்படிங்கிறது தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல், சரி ஓகே இவங்க தான் நிறைய கட்டுக்கதையை நம்புறவங்களாச்சு, நம்மளும் ஒரு மந்திரவாதின்னு சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி, என்னை விடலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த தளபதியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவனுடைய தலையை வெட்டி தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஹீரோவும் பயத்தில் இருக்கிறான். அந்த டைமில் அந்த தலையை வெட்டுறவன் என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட அந்த பழம் வந்து அவனுடைய தொண்டைக்குள்ளே சிக்கிக்குது. அவ்வளோதான், அவனால் மூச்சு விட முடியல. அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மந்திரவாதின்னு சொன்னேன்ல, இதுக்கு காரணம் நான் தான், இவனை காப்பாற்றுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா அந்த மாதிரி அவனை குலுக்கி எப்படியா அவனுடைய வாயில இருந்த பீஸை வெளியில துப்ப வச்சு அவனை காப்பாத்திட்டான். அவ்வளோதான், இதை பார்த்து எல்லா மக்களும் நம்பிடுறாங்க. ஆனால் அந்த தளபதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ சும்மா பண்ணுறான், சீக்கிரமா அவனுடைய தலையை வெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க இதுக்கு மேலே என்ன பிடிச்சிங்கன்னா அப்படியே சூரியனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவேன், இந்த உலகத்தையே அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சும்மா பீலா விட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம்ல யாரோ வெளியில இருந்து தீ அம்பு விட அது நேரா வந்து இங்க இருக்கிற டென்ட் மேல படுது. ஸோ தீ எரிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே மிரண்டு போயிட்டுறாங்க. அப்போ உண்மைக்குமே மந்திரவாதி தான், ஸோ இவனை விட்டுருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த தளபதி பார்த்தீங்கன்னா எவனோ ஃபயர் அம்பை விட்டதுக்கே இப்படியா, என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, அவனை பிடிங்கடா, பிடிச்சி தலையை விட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கொல்றதுலேயே குறியா இருக்கிறான். அப்போ வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எரியிற அம்பை வச்சு இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அதனால அந்த இடமே கலவரமாகுது. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த 2 அசசினையும் காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு போகலான்னு போகும்போது ஹீரோ வலிக்கு கீழே விழுந்துடுறான். ஸோ ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ கதவு மூட போகுது. ஐயோ நானும் ஓடணும்டா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வரான். எப்படியோ கதவு மூடுறதுக்குள்ளே வெளியில் வந்துடுறான். வெளியில் பார்த்தா மேலே இருந்து நம்ம ஹீரோவை அம்பு வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை காப்பாத்திருப்பான் இல்லையா, ரிவருக்கு பக்கத்துல, அந்த ஆளு குதிரையில வராரு. குதிரையில வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போறாரு. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த கிளர்ச்சியாளர்கள் படையெல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க, அந்த கேம்ப்ல வந்து விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த நாள்கிட்ட பார்த்து, நீங்க உயிரோட தான் இருப்பீங்கன்ற மாதிரி அன்னைக்கு ஹீரோ சொன்னா, அதனாலதான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், ஸோ நீங்களும் எங்க கூடவே இருந்துட வேண்டியது தானே அப்படின்னும் போது, இல்லம்மா என்னால இருக்க முடியாது, நான் ராஜாவை வந்து தவற விட்டுட்டேன், நான் அவரை காப்பாற்றிருக்கணும், ஸோ என்னால் அவரை காப்பாற்ற முடியாததுனால நான் சண்டை போட மாட்டேன்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், ஸோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு. ஸோ அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நீயாவது எங்கள் கூட இருக்கலாம்ல அப்படின்னும் போது, இல்லை நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தோம், நீயும் என் கூட வந்துடுறியா, அங்கே நிறைய விதவிதமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு என்னுடைய மக்கள் தான் முக்கியம், அவங்கள நான் காப்பாற்றணும், ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோவும் சோகமா அப்படியே அந்த ரிவர் பக்கம் வரான். வந்து பார்த்துட்டு குதிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனால குதிக்க முடியல. அதே டைம்ல இந்த சைடு இந்த நாள்கிட்ட காமிக்கிறாங்க. அவர் மறுபடியும் குடிச்சிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது ஒரு 3 பேர் வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. டேய் இவன்டா, அதான் போன படைக்கு தளபதியா இருந்தானே, இவனை மட்டும் நம்ம ராஜா கிட்ட கூட்டிட்டு போனா நமக்கு நல்ல சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தர் என்ன பண்றானா, இவருடைய ஒரு பாட்டிலை கீழே கிடக்கிற ஒரு சாணிக்கு மேல போட்டு, அது வாயாலே எடுக்கணும் நீ சரியா அப்படின்ற மாதிரி அவரை போட்டு கிண்டல் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான்.
அப்புறம் என்ன சண்டை தான். ஸோ நம்ம ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் போட்டு தப்பிச்சுட்டே இருக்கிறான். என்னன்னா இந்த பாக்ஸிங் மூவ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அவங்கள அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு பாக்ஸிங் தெரியாது, இருந்தாலும் நம்ம ஹீரோ நல்லா பாக்ஸிங்லாம் பார்க்கறதுனால ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் தெரியும் போல, அது மூலமா எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறான். இருந்தாலும் அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அதனால இவ்வளோ நாளாக சண்டை போடக்கூடாதுன்னு இருந்த நம்ம நால்ட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பலத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து வேக வேகமாக கேம்புக்கு வராங்க. கேம்புக்கு வந்து பார்த்தா கேம்ப்ல எல்லாமே நொறுங்கி கிடக்குது. அந்த ராஜாவுடைய ஆட்கள் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இந்த படைக்கு ஹெட்டா இருக்கிற நம்ம ஹீரோயினையும் மிச்சம் கொஞ்சம் பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க போல. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாங்க நம்ம எல்லாருமே போய் காப்பாற்றுவோம், ஹீரோயின் பாவம்ல, அந்த ராஜா சும்மா சும்மா தலை வெட்டிட்டு இருக்கிறாரு, ஹீரோயினும் ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்னும் போது ஆனா யாருமே வர்ற மாதிரியே தெரியல இந்த நாள்கிட்ட தவிர. அப்ப யாரு கூப்பிட்டாதான் இவங்க வருவாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராணி அவங்களுடைய அந்த ஹுடியை இறக்குறாங்க. பார்த்தா இவ்வளவு நாள் அந்த ராணி இங்கே தான் இருந்திருப்பாங்க போல. ஸோ ராணியை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம், கொஞ்சம் மரியாதையும் செலுத்துறாங்க. ஸோ ராணி நம்ம ஹீரோவை பார்த்து நான் சொன்னா இவங்க கேட்பாங்க, நான் உரையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா எல்லாருக்கும் அது போரிங்கா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்க, ராணி நீங்க பேசின வரைக்கும் போதும், நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் பயங்கர மோட்டிவேஷனலான ஸ்பீச்சை கொடுக்குறான். இதனால எல்லாருமே அப்படியே வெறியாகிறாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து இது நம்மளுடைய ராஜ்யம், நம்ம தான் இதை கைப்பற்றணும், நம்ம தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அடுத்தது ட்ரைனிங் வைக்கிறான். அதாவது எப்படி பாக்ஸிங்ல மூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரியும், எப்படி இந்த பேஸ்பால் விளையாடுவாங்கன்ற மாதிரியும், ஃபுட்பால் எப்படிலாம் விளையாடுவாங்கன்ற மாதிரியும், ஏன்னா அது மூலமா எப்படி சண்டை போடலான்ற மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறான். அங்க இருக்கிற அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போடவும் கத்துக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன மாண்டேஜ் சீன் மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் பயங்கரமா சண்டை போட கத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோவும் இது மூலமா அந்த நாள்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஷூ போட்டா உங்களால வேகமா மூவ் ஆக முடியாது, இந்தாங்க என்னுடைய ஷூவை போட்டுக்கோங்கன்ற மாதிரி அவனுடைய ஷூவை கொடுக்குறான். பதிலுக்கு அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கவச உடையை கொடுக்குறாரு. ஸோ அந்த கவச உடையை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றான்னா இந்த பழங்காலத்து கதை இருக்குல்ல, டிராகன் வயிற்றுக்குள்ள போய் இந்த பிளாக் நைட்னு ஒருத்தன் கொஞ்சம் சக்தி அடைஞ்சான்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே பயங்கரமா தயாராயிட்டாங்க. அதனால இந்த படையை இந்த நாள் வழி நடத்தி வேகமா அரண்மனைக்கு போறாங்க. உள்ள வந்து பார்த்தா அரண்மனைக்குள்ள யாருமே இல்லை. என்னடா எங்க போனாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடு வழியா இருந்து இந்த தளபதியோட ஆள் வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான் போல. அப்புறம் என்ன சண்டை தான், பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 டீமும் மாத்தி மாத்தி நம்ம ஆட்கள்லாம் பயங்கர மூவ்மெண்ட்லாம் கொடுத்து அந்த தளபதியோடைய டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. அவன் குதிரையில பாத்தீங்கன்னா பிளாக் நைட் மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வரான். இவனை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. அப்ப பிளாக் நைட் இன்னுமே உயிரோட தான் இருக்கானா, இவங்கிட்ட மோதனா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தளபதியும் சாக்குல பாத்துட்டு இருக்கான். இப்ப இருக்கிற ராஜாவும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மூச்சு வழியா தீ விடுற மாதிரி பயங்கர செட்டப்லாம் பண்ணி அந்த இடத்துல குதிரைக்கு வந்து கெத்து காமிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அப்படியே அங்க இருந்து போகும்போது மண்டை ஒரு இதுல முட்டி பொத்துன்னு கீழே விழுந்து அது நம்ம ஹீரோ தான்ன்றது தெரிய வருது. அவ்வளவுதான், மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோடைய டீமும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ என்னென்னலாம் சொல்லி கொடுத்தானோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த தளபதியோடைய டீமையே கிட்டத்தட்ட சோழி முடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. இதனால தளபதி என்ன பண்றான்னா வேக வேகமா மேலே ஏற்றான். அப்ப அந்த ராஜா இருக்காருல, அவர் வந்து என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு போது யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு ராஜாவை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா மேல இருந்து ஒரு அம்பை விட அது நேரா நம்ம நால்ட்டு மேலேயே சொரிக்கிறது. ஸோ நால்ட்டும் கிட்டத்தட்ட அப்படியே மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர கோவத்துல வேகமா தளபதி அடிக்கிறதுக்கு மேலே ஏறி வந்து பார்த்தா அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான், கழுத்துல கத்தி வச்சிருக்கிறான். ஸோ ஹீரோவும் சரி நான் கத்தியை கீழே வச்சிடுறேன் அப்படின்னு கீழே வைக்க வரும்போது ஹீரோயின் இந்த டைம்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அதனால கழுத்துல சின்னதா கீரல் விழுந்துருது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கரமா வளைஞ்சு வளைஞ்சு போய் எப்படியோ அடிச்சு கடைசியில் அவனை கீழே விழ வச்சிடறான். அதுக்கப்புறம் வேகமா ஹீரோயினுக்கு என்னாச்சோ அப்படின்னு பார்க்க வரும்போது பார்த்தா பின்னாடி வழியா இவன் வந்து கத்திய நீட்டான். ஸோ ஆக்டிங் தான் விட்டுருப்பான் போல. இந்த டைம்ல ஒரு அம்பு வந்து மலை சொருகுது. அதனால மேல இருந்து கீழே விழுந்து இந்த தளபதியும் கடைசியில் செத்து போறான். யாரா விட்டுருப்பா அப்படின்னு பார்த்தா அது நம்ம நால்ட்டு தான். அவர் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாரு போல. ஸோ கடைசியா எப்படியோ இவங்க இந்த போர்ல ஜெயிச்சிட்றாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ ஹீரோயின் கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்கிறான். ஸோ ராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ராஜ்யத்தோடைய பொறுப்பை ஏற்றிருப்பாங்க. ஹீரோவை பார்த்து நீ இங்கேயே இருந்துடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு நைஸா ஏமாத்தி இங்க இருந்து போலான் இருக்கும்போது ராணி கூப்பிட்டு உனக்கு ஒரு சூப்பரான ரிவார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பிளாக் நைட்டுன்ற மாதிரி ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாங்க. அப்படியே ஹீரோடைய ஷோல்டர்ல கத்திய வச்சு இந்த சைடும் அந்த சைடும் வைக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு இருட்டாகுது. கண்முழிச்சு பார்த்தா மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வந்துட்டான். ஸோ என்ன இருக்கும், இங்க தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான் இல்லையா, ஸோ எல்லாருமே வந்து காப்பாத்திருப்பாங்க.
டேய் என்னடா நீ 10 நிமிஷமா இப்படியே இருந்ததுனால பயந்து போயிட்டோம், எப்படி இருக்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, அடே நான் எல்லாம் ஓகே தான், இங்க எல்லாம் ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இங்க எல்லாம் ஓகே தான், இப்போ நீ தண்ணிக்குள்ள விழுந்ததுனால நம்ம நிர்வாகத்துக்கிட்ட கேஸ் போட்டு நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னும் போது, அதெல்லாம் வேணாம், நம்ம நிர்வாகமே இப்போ சரிவில் இருக்குது, அதை மீட் எடுக்கணுன்ற மாதிரி பேசுறான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு இந்த நிர்வாகத்தை பிடிக்காது, இருந்தாலும் இப்போ இந்த நிர்வாகத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாஸும் வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, அவ்வளவுதான் நீ சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸோ நானும் இந்த வேலையை விட போறேன் அப்படின்னும் போது, ஏன் இப்படி சொல்றீங்க, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, அது மூலமா இதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாரம் கழிச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ கடந்த காலத்துக்கு போய் ராஜா உலகத்தில் இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதே மாதிரியான செட்டப் பண்ணி இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்க வச்சு நிறைய மக்கள்லாம் கூட்டமாக வராங்க. இதனால அந்த பாஸும் ஹாப்பி, ஹீரோவும் ஹாப்பி. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறான், பார்க்கறதுக்கு அச்சசலா ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க. அதனால வேகமாக வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் உங்களையும் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி பதிலுக்கு விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் காலத்தில் காயம் இருக்கிறத பார்க்குறான். இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் பெரிய கதைங்க, அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னும் போது, அப்படியா, அப்படின்னா நம்ம லஞ்சில் ஒன்றா மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, மீட் பண்ணலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோயினுடைய அக்கா பையன் அங்கே வந்துடுறான். சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நில்லுங்க, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரான். வரும்போது தெரியாதனமா வலிக்க அந்த தண்ணிக்குள்ளேயே மறுபடியும் விழுந்துட்டான். கண் முழிச்சு பார்த்தா இப்போ ஒரு பெரிய கிரவுண்டில் இருக்கிற மாதிரியும் சுற்றி மக்கள் எல்லாருமே சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 3 சிங்கம் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. ஐயோன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.